வார்த்தையை நாம் கேட்போம். நாம் கர்த்தருடைய வார்த்தையில நீங்க கை கொண்டு நடக்கும்போது எப்படிலாம் நம்ம இந்த பூமியில எப்படி நம்ம சபைக்கு எதற்காக வருகிறோம், சபையில எதற்காக நம்ம உட்கார்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், 1 மணி நேரம் தேவனை ஆராதனை செய்கிறோம். கண்டிப்பாக ஆராதனை செய்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஏன் மகிமைப்படுத்தணும்? ஒவ்வொரு நாளும் நம்மளை தேவன் ஒரு தாய் தேற்றுவதை போல நம்மளை தேற்றுகிறார், தந்தை சுமப்பதை போல சுமக்குகிறார். நம்ம போகும்போது வரும்போது நீங்க எப்படியாவது நினைச்சீங்க, நான் எங்க போனாலும் கடுகு அளவு கூட எதை குறித்து கவலைப்படுறதே கிடையாது, பயம் கிடையாது, கவலை கிடையாது. அதாவது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ ஒன்று குறித்து எனக்கு கவலை. ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறார், தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உங்களை ஏந்தி கொண்டு போவார்களாம், இல்லையா? அப்ப தேவன் நமக்கு முன்பாக தம்முடைய தூதரை அனுப்பி நம்மளை நடத்துகிறாரு. அதனால நம்ம பயப்படவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு முன்பாக தேவன் தம்முடைய தூதரை அனுப்புறாரு. போகும்போதும் வரும்போதும் கர்த்தர் என்ன பண்ண, என் பிள்ளைகள் புறப்பட்டு போகிறாங்க, என் பிள்ளைகள் போகும்போது அவர்களை என்ன பண்ணு, காத்துக்கொள். ஏன்னா இந்த பொல்லாத உலகத்துல எந்த நேரத்துல என்ன நடக்குன்றது நமக்கு தெரியல. பாருங்க, உதாரணத்துக்கு இப்ப கூட ஒரு 2 நாளைக்கு முன்ன காந்தி நகர்ல ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி ஒரு மனுஷனை ஏத்தி நசுக்கிச்சு. பாருங்க, ஸ்பாட்லயே அவுட்டு. காந்தி நகர்ல ஸ்பாட்லயே பாருங்க, பயங்கரமான ஒரு விபத்து நடக்குது. இப்படி நடக்கிற காலகட்டத்துல என்ன ஒன்னாலும் மனுஷனுக்கு எந்த நேரத்துல ஒன்னாலும் என்ன ஒன்னாலும் நடக்குது, இல்லையா? அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன நடக்குமா? நடக்கவே நடக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? நடக்காது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை உனக்கு முன்பாக அனுப்புவார்கள், அவர்கள் உங்களை நடத்துவார்கள், உங்களை காத்துக் கொள்வார்கள். லாரிக்காரன் வேகமா வரா மாதிரி இருக்கும், ஆனா எப்படியாவது தேவன் என்ன பண்ணுவாரு, திசையை திருப்பிடுவாரு. கொஞ்சம் மிஸ்ஸுங்க, எந்த கடவுள் நீ என்ன புண்ணியம் செஞ்சே தெரியலப்பா, என்ன புண்ணியம் செஞ்ச தெரியல, யார் செஞ்ச புண்ணியமோ கொஞ்ச நேரத்துல உனக்கு உயிர் போயிட்டு இருக்கணுவாங்க. யார் செஞ்ச புண்ணியம்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்ச புண்ணியம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால இந்த உலகத்துல வாழற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லை, எனக்கு பயமே இல்லை. அப்படிப்பட்ட நம்பிக்கை யாரால சொல்ல முடியும்னா நம்மளால மட்டும்தான் சொல்ல முடியும். வேற யாரா சொல்ல முடியுமா? பெரிய அரசியல்வாதிகளை எடுத்துங்க, சொல்ல முடியாது. பெரிய ராஜாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் எந்த நேரமா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பழைய காலத்துல ராஜாக்கள் எப்போதும் தனக்கு நம்பிக்கையான சேவகர்கள்லாம் கூட வச்சிருப்பாங்க. நம்பிக்கையான சேவகர்கள் தான் கூட வச்சிருப்பாங்க. மாவீரன் அலெக்சாண்டருடைய தகப்பனார் பிலிப்ஸ் என்று பாத்தீங்கன்னா அவரு நம்பிக்கையான சோஜர்களை தான் கூட வச்சிருந்தாரு. பாருங்க, நான் கட்சியில நம்பி இருந்தவன் தான் குத்தி கொண்டுட்டான். நம்பி கூடவே இருந்த அந்த சோல்ஜர் தான் என்ன பண்ணான்னா குத்தி கொண்டான். எடுத்துக்கொள்ளுங்க, உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம பிரதமர் இந்திரா காந்தி எடுத்துக்கங்க. அவங்கள யார் கொண்டது பாத்தீங்கன்னா கூட இருந்த சோல்ஜருக்கு தான் கொண்டாங்க. அந்த அம்மா மலையா நம்பி இருந்தாங்க. யாரும் நம்பி இருந்தாங்க? கூட இருக்கிற அந்த AK-47 கையில வச்சுன்னு, இவங்க எங்களுக்கு நம்பிக்கையான ஆளுங்கப்பா, இவங்க இருக்கும் போது எனக்கு ஒரு தேதம் வரும், அவன் தான் கொண்டான். கடைசியில யார் சுட்டு கொண்டது பாருங்க? இந்திரா காந்தி அம்மாவை யார் சுட்டு கொண்டது? கூட இருந்தவன் தான் சுட்டு கொண்டான். அப்படி இருக்கிற இந்த உலகத்துல, நம்பிக்கை இல்லாத வாழ்கிற இந்த உலகத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் அரணும் என் துணையும் என் கேடகமும் என் பெட்டகமும் என்னுடைய துணையாளர் என் மனவாளர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால எனக்கு என்ன நடக்காது? தீமைகள் நடப்பதில்லை, பொல்லாப்பு நேரிடுவதில்லை, பயம் என்னை தொடுவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நீங்க உட்கார்ந்து வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு நான் முன்கூட்டி இதெல்லாம் சொல்றேன். நான் ஏன் சொல்றேன்னா, அப்படிப்பட்ட நம்பிக்கையில நம்ம வாழணும். பயப்படவே பயப்படாதீங்க. என்னமும் நம்ம தேவன் ஒரு நாளும் எந்த இடத்துல கைவிட மாட்டான், நம்ம விட்டு விலக மாட்டான். நம்ம இன்றைக்கு கொடுக்கிற செய்தியை நாம் பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல வாங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்திலிருந்து நாம் படிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9லிருந்து 18 வரைக்கும் படிப்போம். தேவன் தம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்தீர்ப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே.
ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஓகே, பாருங்க, 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம இன்றைக்கு அதுல இருந்து நான் உங்களுக்கு விளக்கி கொடுக்கிறேன். தேவன் நம்மை கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படுவதற்கென்றே நியமித்தார். எதற்காக நம்மளை நியமித்தார்? ரட்சிக்கப்படுவதற்கு. கோபாக்கினியில கொண்டு போய் நம்மளை தள்ளுவதற்காக அல்ல. தேவன் எதற்காக வந்தாராம்? ஆக்கினி தீர்ப்பை கொடுப்பதற்காக நமக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பவில்லை. நம்ம எல்லாரையும் ரட்சிப்பதற்காக, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுப்பதற்காகவே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி கோபாக்கினியிலே கொண்டு போய் இவர்களெல்லாம் தள்ளணும். கண்டிப்பா கோபாக்கினியில தான் நம்மளை தள்ளணும். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளேயும் சாபத்துக்குள்ளேயும் ஆதாம் செய்த பாவத்தினால நம்ம அந்த கிரியைகளை செய்கிறவர்களா இருந்தோம். பாருங்க, முன்னே தேவனுக்கு முன்பாக சத்துருக்களா இருந்தோம், பாவிகளா இருந்தோம், அக்கிரமக்காரர்களா இருந்தோம், துரோகிகளா இருந்தோம். இப்படி இருந்த நம்மை கோபாக்கினியில கொண்டு போய் தள்ளணும். பாருங்க, அதான் நமக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை. இப்ப ஆட்டோ சங்கரை பத்தி சொன்னாங்க இல்லையா? ஆட்டோ சங்கர் வந்து பயங்கரமான ஒரு 1980 பாத்தீங்கன்னா திருவாமூர்ல வந்து பயங்கரமான ஒரு பிரபலமான ஒரு ரவுடி. சாதாரணமான ஊரை விட்டு வந்தவன் தான். பாருங்க, சாதாரணமா ஒரு கள்ளசாராய காசு ஆரம்பிச்சான். அப்படியே கள்ளசாராய காசிக்கின்னு அப்படியே விபச்சாரத்துங்களை நடத்தி ஏராளமான அதிகாரிகளை கைக்குள்ள வைத்து அவங்களுக்கு வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து அவங்களெல்லாம் சரி கட்டி எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சுருந்தான். பாருங்க, அவன் அநேக பேரை கொலை பண்ணி செவுத்திலேயே தான் புதைச்சுதான். பாருங்க, செவுத்திலேயே புதைச்சு அப்படியே அதே பண்ணின்னு இருந்தான். பாருங்க, இவன் எப்படி இதை பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இவன் செஞ்சதுக்கு அந்த காலத்துல ஒரு படம் ஒண்ணு வந்தது, 100வது நாள்னு ஒரு படம் ஒண்ணு வந்தது. பாருங்க, இந்த 100வது நாள் படத்துல வந்து அதுல அப்படிதான் பண்ணின்னு இருப்பாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே ஆட்டோ சங்கர் என்ன பண்ணா, அதையே ஃபாலோ பண்ணி அதை தான் பண்ணான்னு சொல்லி அதுக்கு டைட்டில் கொடுத்தான் அவன். இது எப்படிப்பா இது எப்படிப்பா எனக்கு இந்த ஐடியாலாம் வந்து இதெல்லாம் எப்ப 100வது நாள் படத்துல இது அப்படிதான் பண்றாங்க, அதை வச்சு நான் எனக்கு விரோதியா இருக்கிறவங்க எல்லாரையும் நான் கொண்டு செவுத்திலே போச்சுட்டான். பாருங்க, ஏராளமா தன்னுடைய மனைவிகளை, நண்பர்களை எல்லாரையும் அப்படிதான் பண்ணான். ஆனா கடைசியா அவன் செய்த எல்லாமே ஒரு முடிவு தான். எல்லாத்திலும் ஒரு லிமிட். எதுவுமே என்ன பண்ண, தேவனுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை. வெளியேற்ற காலத்துல வெளியேறமா வந்து அவனை கொண்டு போய் சிறையில போட்டு அவனுக்கு தூக்கத்தான பிரபலமா இருந்தது. பாருங்க, அவனை பத்தி தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி இருந்தான் அந்த மனுஷன். ஆனா அவன் என்ன நடந்தது? சிறைச்சாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானான். பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பார்க்க போனா கோபாக்கினில தான் கொண்டு போய் தள்ளணும். அவன் செய்த அக்கிரமத்துக்கு, அநியாயத்துக்கு. அவன் பண்ண சாதாரணமான காரியம் இல்லை. ஏன்னா அவன் பண்ணதுக்கு அவனுக்கு கோபாக்கினில் தான் அரசாங்கம் முறைப்படி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது. ஆனா தேவனும் என்ன பண்ண, ஆண்டவரும் அவனுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணது? தண்டனை கொடுக்கல. மனம் திரும்பினானா. பாருங்க, மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசுவுக்கு இடத்தை கொடுத்தான். என் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு நான் அறியாம இந்த பாவத்தெல்லாம் செஞ்சேன், இன்றைக்கு நான் அறிக்கை செய்ய எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. அதை பத்தி எனக்கு கடவுளை, நான் செய்த தண்டனைக்கு, நான் செய்த தவறுக்கு, குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா உம்மிடத்துல இருந்து எனக்கு குற்றத்தை என்று எனக்கு விடுதலை கொடுக்க போறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்ற எண்ணம் வந்தது. பாருங்க, அவனை கோபாக்கினில தள்ளணும் ஆண்டவர். ஆனா கோபாக்கினில தள்ளாம அவனை ரட்சித்தாராம். என்ன பண்ணாரு? ரட்சித்தாரு. இந்த செய்திக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குது. பாருங்க, இந்த ஆட்டோ சங்கரை பத்தி சொல்லணும்னா, நம்மளையும் அதே மாதிரி ஆக்கினிக்குள்ளாக நம்மளை எல்லாரையும் தள்ளணும். ஆக்கினிக்குள்ளாக தள்ள வேண்டிய இடத்துல நம்மளை என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மளை ரட்சித்தார். அதனால இங்க உட்கார்ந்து இருக்கிற யார் உயர்ந்தவங்க, யார் தாழ்ந்தவங்க? யார் இங்க உயர்ந்தவங்க? யாராவது சொல்லுங்க பாப்போம். யாருமே உயர்ந்தவன் இல்லை. நான் 20 வருஷமா சர்ச்சைக்கு போறேன் தெரியுமா, 25 வருஷமா போறேன். நீ நேத்து வந்தவன் இல்ல. நேத்து வந்தவங்களா இருந்தாலும் 20 வருஷமா இருந்தாலும் எல்லாரும் ஒரே
ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவங்க தான். எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ரட்சிப்பை பெற்றுவங்க. என்ன ஒண்ணு, பைபிளை பத்தி நமக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கும், வந்தவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்காது. ஆனா ரட்சிப்பு என்னமோ எல்லாருக்குமே ஒரே சமம். 20 வருஷம் வந்தவங்களுக்கு அதே ரட்சிப்பு தான், நேற்று வந்தவங்களுக்கு இன்றைக்கு வந்தவங்களுக்கு அதே ரட்சிப்பு தான். அததான் இவர் சொல்றாரு, தேவன் நம்மை கோபாக்கினிக்கு நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களாக ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். யாருக்காக மரித்தார் அவரு? அதை மறக்க கூடாது. அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்துக்கு அவர் வந்து மரிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அவர் மரிக்கணும்? எதற்காக அவர் மரிக்கணும்? ஏன் அவர் கல்வாரி சிலுவிலே அவர் அடிக்கப்படணும்? அவர் எதுக்கு வாதிக்கப்படணும்? ஏன் அவரை வாரினால அடித்தார்கள்? அவரை எதுக்கு அவரை கல்வாரி சிலுவிலே தூக்கி கொள்கதா என்ற மலையில கொண்டு போய் சிலுவிலே அறிந்தார்கள்? எதுக்கு இதெல்லாம் நடந்தது? அவர் என்ன தவறு செஞ்சார்? ஒரு குற்றமும் செய்யல. குற்றமற்றவர் அவர். எப்படிப்பட்டவர் அவர்? குற்றமற்றவர். அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையே கிடையாது. நீங்களும் நானும் அந்த உணர்வு இருக்கணும் பாருங்க. அந்த உணர்வு இல்லைன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்றேன், சபைக்கு வரதே வேஸ்ட். நம்ம யாரா இருந்தாலும் சபைக்கு வந்து ஆராதனை பண்றதும் சபையில வந்து உட்கார்றது வேஸ்ட். இன்னும் ஈஸியா உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா இந்த அர்த்தத்தை நான் சொல்றேன், அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. பாருங்க ஒருவன் வந்து ஒருவன் இடத்துல ஒரு கடன் வாங்கியிருந்தான். ஒரு நண்பன் இடத்துல கடன் வாங்கியிருந்தான். நண்பன் இடத்துல கடன் வாங்கிட்டு 1 லட்சம் ரூபாய் கேட்டு கடன் வாங்கியிருக்கிறான். வாங்கிட்டு அதை இவ்வளவு நாள்ல நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றான். திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்க முடியல. அவன் போன் பண்றான், எப்பா எனக்கு நான் கொடுத்த கடனை எனக்கு வேணும் கொடுன்னு கேட்குறான். அவன் என்ன சொல்றான் பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 வாரம் டைம் கொடு, நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்றான். திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சரி 1 வாரம் கழிச்சு மறுபடியும் போன் பண்றான். போன் எடுக்கவே மாட்டேன்றான். மறுபடியும் போன் பண்றான், எடுக்க மாட்டான். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். இவன் போன் பண்ணிட்டு பார்த்து மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். அப்புறம் பிளாக் பண்ணிட்டான், நம்பரை பிளாக் பண்ணி லாக் பண்ணி வச்சுட்டான். இவன் கொடுத்தவன் சும்மா இருப்பான்? சொல்லுங்க, கொடுத்தவன் விட முடியுமா? வீடை தேடி கண்டுபிடிச்சி வந்து நான் கொடுத்த காசை நான் கேட்டு போன் பண்ணா நீ போன் எடுக்கிறதுல அது பண்றதில்ல. என்னால் கொடுக்க முடியல, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன், என்னால் முடியல. வாங்கும்போது எனக்கு வாங்க முடிஞ்சது, என்னால் கொடுக்க முடியாத அளவுக்கு எனக்கு திராணி இல்லை, அப்படி இப்படின்னு சொல்றான். அவன் கொடுத்தவன் எப்படி விடுவான்? அந்த காரணமே சொல்லாது, எனக்கு வேணும்னு சொல்லி அவனை அடிக்கிறது தருவாயில வந்துட்டான். அதாவது கைத்து மேல கையை போட்டு அடிக்கிறதுக்கு வரும்போது அவனுக்கு நண்பன் தெரிஞ்ச இன்னொருத்தன் வரான், வழியில வரான். அவன் பார்த்துட்டு என்ன 2 பேர் சண்டை போட்ட நண்பனை போட்டு யாரோ அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு கிட்ட வந்த, ஏன்பா அவரை அடிக்கிறேன்னு கேட்கும் போது அவன் சொல்றாரு, இல்லைங்க இவர் என்கிட்ட என்னோட கடன் வாங்கியிருக்கிறாரு, நான் வந்து கடனை கேட்டால் இவ்வளோ நாளில் தரேன்னு சொன்னால் நான் திருப்பி கேட்கும் போது தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணால் எடுக்கிறதில்ல, கேட்டால் பதில் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஏம்பா வாங்கின இல்லை கொடுக்க வேண்டியதுதானே கடனை அப்படின்னு சொல்கிறாரு. கொடுக்கலான்னு தான் நினைக்கிறேன், என்னால் கொடுக்க முடியல, கொடுக்குற அளவுக்கு ஏதாச்சும் திராணி இல்லை, என்னால் கொடுக்குற அளவுக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவனை அடிக்கிறத பார்த்துட்டு இவர் சொல்கிறாரு, சரி உனக்கு எவ்வளோ கொடுக்கணும்? எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்குது, வட்டி முதல்லாம் சேர்த்தி போடலன்னு சொல்லும் போது அதை எல்லாத்தையும் இந்த நண்பன் பார்த்து வழியில் பார்த்து பைசல் பண்ணுறாரு. பைசல் பண்ணி இவருக்கு எல்லா கடனையும் என்ன பண்ணுறாரு? கொடுத்து தீர்க்கிறாரு. இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களால் கொடுக்க முடியாத அந்த கடனை ஒருத்தன் வந்து கொடுத்து தீர்க்கும் போது அவரை நீங்கள் எப்படி நினைப்பீங்க? பெரிய ஒரு பிரச்சனைல இருந்து நம்மளை மீட்டு எடுத்தானே அப்படின்ற அந்த நன்றி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளால முடியல, ஆனா அந்த மனுஷன் இன்னொரு நண்பன் வந்து நமக்கு தீர்த்தாரே என்று சொல்லி, கொடுக்க முடியாத பிரச்சனையை இவர் தீர்த்து வச்சாரு என்று சொல்லி அவன் மேல நன்றி இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு நன்றிக்கு அழகு ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கு. அதை தான் ஆண்டவராகிய இயேசு நமக்காக செஞ்சிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உங்களை என்ன மீட்டு எடுத்தாரு. யாராலும் மீட்டு எடுக்க முடியாததை தேவன் வந்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறாரு. பிசாசின் பிடியிலிருந்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாரு, ரட்சித்தாரு. அவர் வந்ததே எதற்காக வந்தாரா? உங்களுக்காகவும் எனக்காக மரிப்பதற்காக தான் வந்தாரு. அதை நீங்களும் நானும் உணர்ந்து அதை புரிந்து அந்த ரட்சிப்பை நீங்க என்ன பண்ணணும்னா, சபைக்கு வரும்போது உட்கார்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறவர்களாய் முழு உள்ளத்தோடு ஆராதித்து அவரை கனம் பண்ணுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ரட்சிப்பு ஒரு நாளும் என்ன ஆகாது, கெட்டு போகாது. நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு அர்த்தமுள்ளதா இருக்கும் பாருங்க. ஏன்னா காலம் முழுவதும் அவருக்கு நம்ம என்னவா இருக்கணும்? நன்றி கடன்பட்டவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் எப்படிப்பட்டவராக நம்மளை ரட்சித்தாரு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணார்? நமக்காக அவர் கிரயத்தை செலுத்தினாராம்.
என்ன பண்ணாரு? கிரயம் செலுத்தி நம்மளை மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுது பாருங்க. கிரயம் என்று சொன்னால் பிசாசுகளுக்கு நம்ம எல்லாரும் கடனாளியா இருந்தோம், இருளிலே நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். அந்த இருளிலே அடிமைப்படுத்தி இருந்த நம்மை மீட்டு எடுத்து வெளிச்சத்திலே கொண்டு வந்து தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை சேர்த்து கொண்டார். அப்படி இருக்க நீங்க என்ன பண்ணணுமா? விழித்திருந்த, அதாவது என்ன சொல்ற, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகபடி செய்யுங்களாம். அப்ப எப்படி இருக்கணுமா? சபையில வந்து யாரையுமே நம்ம குற்றப்படுத்தவே கூடாது. போன வாரம் சபைக்கு வரலையா அப்படின்னு சொல்லி அவங்களை என்ன பண்ணக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. ஒரு மாசமா சபைக்கு வந்தாலும் குற்றப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு எப்படி சொல்லணுமா? பக்தி விருத்தி உண்டாகிற அளவுக்கு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பண்ணணுமா? ஆமா, நம்ம யாரும் வந்து நீ நம்ம உயர்ந்தவன் அவங்க தாழ்ந்தவங்க, நம்ம உயர்ந்த இது பேசக்கூடாது. நீங்க எப்படி பேசணுமா? பக்தி விருத்தி உண்டாகுவர்களாய் அவங்களுக்கு புத்தி சொல்லுங்களாம். எப்படி சொல்லணுமா? பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்குள்ளே புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. யாரை மதிக்கணுமா? இப்ப உங்களை நீங்க போய் சொல்றீங்க, புத்தி சொல்ற அவங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களை கனம் பண்ண வேண்டாம். அப்ப நீங்க சொல்றது ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும். அவங்க மனதை குற்றப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் பேசக்கூடாது. ஆக மொத்தல இந்த கர்த்தர் எனக்காக மரித்து என்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகவே வந்தார் என்கிற எண்ணம் நம்ம சபைக்கு என்ன பண்ண மாட்டோம், விட மாட்டோம். தொடர்ந்து சபைக்கு வந்து அவரை நம்ம கனம் பண்ணுவோம். எதுக்காக நம்ம வந்து அவரை கனம் பண்ணணும்? நம்ம நித்தமும் அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவரை நம்ம ஒரு நாளும் விட்டு நம்ம விலகி வேற வழியில நம்ம போகாமல் அவரையே சார்ந்து வாழும்போது நம்ம கண்டிப்பாக உயர்ந்து வருவோம். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களுடைய கிரிகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பா எண்ணிக்கொள்ளும்படி நீங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். எப்படி இருக்கணுமா? எப்பொழுதும் சமாதானமாயிருங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனர்களை என்ன பண்ணணுமா? தாங்குங்கள். எல்லாரிடத்தில் நீடிய சாந்தமாய் இருங்கள். எப்படி இருக்கணுமா? நீடிய சாந்த. சபைக்கு வந்தா எதே பழைய சுபாவம் ஆதியில இருந்தது பாரு சுபாவம், அதே சுபாவத்துல நம்ம வாழக்கூடாது. அதாவது அதெல்லாம் கலைத்து போட்டு, தீமையான எண்ணங்கள் எல்லாம் கலைத்து போட்டு புதிய எண்ணங்களை தரித்து கொண்டு வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய சாந்தம் நமக்குள்ள இருக்கணும், இயேசு கிறிஸ்துடைய அன்பு நமக்குள்ள இருக்கணும், இயேசு கிறிஸ்துடைய சந்தோஷம் நமக்குள்ள இருக்கணும், இயேசு கிறிஸ்துடைய இரக்கம் நமக்குள்ள இருக்கணும். அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருந்து நீங்க என்ன பண்ணணுமா? சாந்தமா இருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். என்ன பண்ணக்கூடாது? ஒருவன் யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சாலும் பதிலுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? அவன் நம்மளை குழியை வெட்டி நம்மளை தள்ளணும், நம்ம பதில் குழி வெட்டி அவனை தள்ளணுன்ற எண்ணத்தை விட்டுணுமா? அது சொல்றாரு. ஏனென்று சொன்னால், அப்படி இருந்தால் நம்மளுடைய முன் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்சிருப்பாரு. யாருக்குமே என்ன பண்ணல ஆண்டவர். யாருக்காவது தீமை செஞ்சாரா? இந்த உலகத்துல 33 வருஷம் இருந்தாரு. ஒரு மனுஷனுக்காவது தீமை செஞ்சேன்னு காட்ட சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பேர் அவருக்கு விரோதமாய் எழும்பினார்கள். யூதர்கள் எழும்பினார்கள், பரிசேயர்கள் எழும்பினார்கள், அநேகர் அவருக்கு விரோதமாய் எழும்பி அவரை என்ன பண்ண கொலை செய்யும்படி எல்லாரும் எப்படா அவரை கொலை செய்யலன்னா வழி தேர்ந்தாங்களே கண்டி. ஆனா யாருக்குமே அவர் என்ன பண்ணல, தீமை செய்யல. பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அப்ப அதுதான் சொல்றாரு, நீங்கள் ஒருவரும் உங்களுக்கு தீமை செய்கிறவனுக்கு தீமை செய்யாதுங்கள். விசுவாசிக்கிறீங்களா? எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. ஜெபம் தான் உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவை என்ன பண்ணுமா? இன்க்ரீஸ் பண்ணும், இன்னும் அதிகமா சேர்க்கும். தேவனுடைய அன்பிலே கிட்டி சேர்க்கிறது எது பார்த்தோம்னா ஜெபம் தான். ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. ஜெபம் ரொம்ப ரொம்ப நல்லது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமனா அதாவது நேற்று ஜெபம் பண்ணோம் விடு, இன்னைக்கு வேண்டாம், நான் இன்னைக்கு ஒரு ரெஸ்ட் விட்டுடலாம் அப்படி சொல்லி ஒரு நாள் விட்டு ஜெபம் பண்ண, அப்படி இருக்கக்கூடாது. நேற்று ஜெபம் பண்ணுமா, இன்னைக்கு ஜெபம் பண்ணலாம், இன்னும் கூட எக்ஸ்ட்ரா பண்ணணுமே கண்டி குறைக்க கூடாது. அந்த ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது? இன்னும் கூட சேர்த்துக்கணுமே கண்டி குறைக்கிற எண்ணத்தை விட்டுடுங்க. காலையில ஜெபம் பண்ணுவேன், சாயங்காலம் ஜெபம் பண்ணுவேன், பரவாயில்ல. 3 வேளை ஜெபம் பண்ணுமா, பண்ணா நல்லதுதான். 3 வேளை ஜெபம் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 வேளை ஜெபம் பண்ணுது யார்? 3 வேளை ஜெபம் பண்ணுது தானியேல். 3 வேளை ஜெபம் பண்ணாரு. 3 வேளை ஜெபம் பண்ணி அவர் எல்லாம் கெட்டு போயிட்டாரா? என்ன பண்ணாரு? உயர்ந்த சனத்துல கொண்டு போய் ஆண்டவர் வச்சுட்டாரு. 3 வேளையும் ஜெபம் பண்ணாரு.
இருக்கிறதுலே, அதாவது பாபிலோன் தேசத்திலே என்ன பண்ணாரு, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் தானியேலுக்கு கொடுத்தாங்க. ஏன் தானியேலுக்கு கிடைச்சது? 3 வேளையும் ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ண கூடாது என்று அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, அவனுக்கு தடையை போட்டுது. ஆனாலும் நீ என்ன தடை போட்டாலும் சரி, என் தேவனை நான் ஜெபம் பண்ணதை விட மாட்டேன். அதனால அவனை கொண்டு போய் சிங்கக்கேபியில போட்டாங்க. நீ எங்க வேணாலும் போடு, ஜெபம் பண்றதுக்கு கொடுக்கிற தண்டனை இதுதானா, என் கர்த்தர் பார்த்துங்க சும்மா இருக்க மாட்டாரு. கர்த்தர் என்ன பண்ணாரு, அவரை ரட்சித்தாரா இல்லையா? சிங்கக்கேபியில வந்து ரட்சித்தாரு. எப்படி ரட்சித்தாரு? 3 வேளையும் ஜெபம் பண்ணதுனால அவருக்கு ரட்சிப்பு கிடைத்தது. உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் அவனுக்கு மேலான போஸ்டிங்க கொடுத்தாங்க அவருக்கு. அப்ப நீங்க ஜெபம் பண்றதுல இடைவிடாம ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும்? இடைவிடாம ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா சபைக்கு வருகிற நீங்க அப்படியே நம்ம வந்து, அதாவது பேக்கா இருக்கக்கூடாது. தேவனுடைய சபைக்கு வருகிற நீங்க புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். அதை குறித்து நீங்க காட்டுறேன் பாருங்க. எப்போதும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்குது. எல்லாவற்றிலும் என்ன பண்ணணுமா? ஒருவருக்கு ஒருவர் சோத்திரம் சொல்ல கத்துங்க. அது தேவனுக்கு சித்தமா இருக்குதான். தேவனுக்கு என்னவா இருக்குது? பிரியமா இருக்குது. ஒருவருக்கு ஒருவர் தேவனுக்கு முன் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு சோத்திரம் சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. எதை செய்தாலும், சாப்பிட உட்காரீங்களா, கர்த்தருக்கு சோத்திரம் ஆண்டவரே, இன்றைக்கு கொடுத்த ஆகாரத்துக்காக சோத்திரம். நல்லா தூங்க போறீங்களா, ஆண்டவரே இன்றைக்கு நல்ல இளைப்பாறுதலோடு நான் தூங்க வேண்டும், நீதிமானுடைய நித்திரை இன்பமா இருக்கும் என்று சொல்லி சோத்திரம் ஆண்டவரே. தூங்குறதா இருந்தாலும், படுக்க உட்கார்றதா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் சோத்திரம் செலுத்துங்க. இது தேவனுக்கு சித்தமா இருக்கிறது தான். சோத்திரம் செய்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்ப சபைக்கு வருகிற நீங்க அப்படியே நீங்க வந்து ஒன்றும் இல்லாம அப்படியே எப்படி இருக்கணும்னா, எப்படி இருக்கக்கூடாதுன்னா, இவ்வளவு காலமா வந்து ஒரு முன்னேற்றமும் இல்லாத நம்ம இருக்கக்கூடாது. முன்னேறுகிறவர்களா இருக்க வேண்டும். பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்புறோம், பள்ளிக்கூடம் அனுப்புறோம். எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எல்கேஜிலேருந்து யூகேஜி, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், +2 முடிச்சு காலேஜ் வரைக்கும் அனுப்புறோம். அவங்களுக்கு ஒரு அந்த ஃபர்ஸ்ட் வருஷத்துல ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸ்கூல் சரியில்லையா, இல்லை நம்ம பிள்ளை சரியில்லையா நம்ம யோசிப்போம். பிள்ளை படிக்கலையா, இல்லை ஸ்கூல்ல சரியா சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு. அப்ப ஒவ்வொரு கிளாஸ்க்கு போகும்போதெல்லாம் பிள்ளைங்க முன்னேற்றத்துக்கு வரணும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? 20 வருஷமா சபைக்கு வரோம், 10 வருஷமா சபைக்கு போறோம், ஒரு முன்னேற்றமும் இல்லை. தேவனை பத்தி அறியாம இருக்கக்கூடாது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பது அந்த அறிவு நமக்கு வேண்டும். எதற்காக தேவன் இந்த உலகத்திலே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார்? என்ன அனுப்பினதுக்கு என்ன காரணம்? ஆரம்பத்தின் கோட்பாடுகள் என்ன? ஏன் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார்? அப்ப ஆரம்பத்தின் கோட்பாடு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஆதாம் செய்த பாவத்தினால இந்த பூமி கெட்டு போச்சு, பூமி சபிக்கப்பட்டு போச்சு. இந்த பாவமும் சாபமும் மனுஷனை இன்றைக்கு குடிக்கொண்டு எல்லாரையும் ஆளுகை செய்கிறப்படினால இந்த பாவத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்காக தான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அந்த அறிவு முதல்ல இருக்கணும் நம்ம எல்லாருக்குமே. இயேசு வந்தது எதுக்காகனா, பாவத்தில் இருக்கிற மனுஷனையும் சாபத்தில் இருக்கிறவனை தரித்திரத்தில் இருக்கிறவனை மீட்டு எடுப்பதற்காக தான் வந்தார். லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படியே சொல்றாரு, நான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தபடியே நான் வந்தேன் என்று சொல்றார். அதற்காகவே வந்தேன் என்று சொன்னார். எல்லாருடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான் சாத்தான், தேவனை அறியக்கூடாதபடிக்கு. அவங்களுடைய கண்கள் எல்லாம் திறக்கணுமா. இப்ப நான் ஒரு காலத்துல 1992 தேவனை பத்தி தெரியவே தெரியாது, கடவுளை பத்தியே தெரியாது. ஏதோ கடவுள் சொல்லி எல்லா கடவுளையும் தேடி தேடி ஓடனேன். இப்படிலாம் இருந்த காலத்துல என் கண்ணை கத்த திறந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா என் கண்ணை திறந்துட்ட உடனே இவர் தான் தெய்வம் என்பதை அறிந்து கொண்டேன். இனி நான் என்ன பண்ணல, எந்த இதுதான் கடவுள் அதுதான் கடவுள் சொல்லி நான் ஓடல. பாருங்க, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவரை அறிந்து கொண்டது போல நீங்களும் அதே அந்த அறிவு நம்ம எல்லாருக்குள்ளே இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இப்படியாக நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு சுவிசேஷத்துக்கு வாங்க. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். ஒன்னிலிருந்து படிங்க, 1லிருந்து 13 வரைக்கும் படிப்போம். அப்பொழுது
பரலோக ராஜ்யம் பாருங்க, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டியிடம் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அதற்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கவிடத்திற்கு போய் உங்களுக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவருடனே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். போதும். பாருங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இங்க நீங்க வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து தேவன் வந்து ஒரு ஊமையை சொல்றாரு. ஒரு உதாரணத்தை சொல்லி இங்க வந்து 10 பேரை ஒப்பிட்டு பேசுறாரு. 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. இவங்க எல்லாருமே சபைக்கு வருவங்க தான். 10 பேருமே சபைக்கு வருவங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கறவங்க தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதுல 5 பேர் தேவனுடைய வார்த்தைன்னு கேட்டு அதன்படி நடக்கிறவங்க புத்தி உள்ளவங்க. 5 பேர் எப்படிப்பட்டவங்கன்னா புத்தி இல்லாதவர்களா இருக்கிறாங்க. பரலோக ராஜ்யம் எதற்கு நான் ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அநேக இடத்துல ஒப்பிட்டு பேசுறாரு. அநேக பரலோக ராஜ்யத்தை குறித்து சில இடங்கள் எல்லாம் நிறைய இடத்துல அநேக விளக்கத்தை கொடுக்கிறாரு. பாருங்க, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு 10 கன்னிகைக்கு ஒப்பாயிருக்குமா. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர்கள் புத்தி இல்லாதவர்கள். இல்லையா? 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. சபைக்கு வரவங்க எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? சபைக்கு வரவங்க எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்கிறாங்களா? கர்த்தருடைய வார்த்தையின்படி கை கொண்டு இருக்கிறாங்களா? எல்லாருமே நடக்கிற பாருங்க. எல்லாருமே கை கொண்டு நடந்தாங்கன்னா கிறிஸ்துவ எல்லாருமே ஒரே என்னவா இருக்குன்னா ஒரே முன்னேற்றத்தில் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு முன்னேற்றம் இல்லாத எப்படி இருந்தாங்களோ அதே பசியிலையும் பட்டியலையும் வறுமையிலையும் கடன் வாங்குறது, கடன் வாங்கின கடனை கொடுக்க முடியாத, ஒரு முன்னேற்றம் இல்லாத, ஒரு வாழ்க்கையில ஒரு படி ஏற முடியாத அளவுக்கு இருக்கிறாங்கன்னா இது காரணம் என்னன்னா, சபைக்கு அவங்க எப்படி வராங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைன்னு கேட்டு அதன்படி நடக்கிறவர்களா இருப்பார்கள். கண்டிப்பா அங்க ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில ஏன் முன்னேற்றம் இல்லை, ஒரு மாற்றம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, சபை அதாவது கிறிஸ்துவர்களா, உலகத்துக்கு கிறிஸ்துவர்களா இருக்கிறாங்க, கர்த்தருக்குள்ள வாழ்கிறவர்களா இல்லை இவங்க. அதனாலதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த உடனே உபதேசம் பண்ணும்போது, ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் விதைக்கையில சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை கற்பாறையில விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில விழுந்தது, சில விதை நல்ல நிலத்துல விழுந்தது சொல்றாரு. ஏன் இதை சொல்றாரு பாத்தீங்கன்னா, 4 விதமான கிறிஸ்துவர்களை ஒப்பிட்டு பேசினார் ஆண்டவராக இயேசு. இல்லையா? 4 விதமான கிறிஸ்துவர்கள் பேசுறாரு. ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் விதைக்கையில சில விதை எங்க விழுந்தது? வழி அருகே விழுந்தது. சில விதை கற்பாறையில விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தை விழுந்தது. 4 விதமான கிறிஸ்துவர் என்று சொன்னா, அப்ப கர்த்தர் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை, சபையில போதிக்கிற வார்த்தைகளை எடுத்து இருதயமாகிய நிலத்துல யாரு விதைக்கிறீங்க? விதைக்கிறது உங்களுடைய வேலை. விதைக்கிறது யாருடைய வேலைங்க? ஆமா, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. அதை கிடைச்ச அந்த வார்த்தையை எடுத்து இருதயமாகிய நிலத்துல சேர்க்கிறது உங்ககிட்ட தான். தேவன் இருதயத்தை அவங்ககிட்ட இருதயம் என்கிற ஒரு நிலத்தை கையில கொடுத்திருக்கிறார். எல்லாருக்குள்ளயும் இருதயம் என்கிற நிலம் இருக்குது. அப்ப இப்படி இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை கேட்டு பாத்தீங்கன்னா, நான் எனக்கு எனக்கு கிடைச்ச ஒரு வசனம் பாத்தீங்கன்னா, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அதுல எனக்கு கிடைச்சது. அதுல பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திடன் கொண்டு தினமானதாயிரு, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனா, அதாவது உனக்கு துணையாய் இருப்பேன், பயப்படாதே, நான் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்ற வார்த்தையை தேவன் எனக்கு கொடுத்தார். அந்த வசனத்தை ஆணித்தனமா இருதயமாகிய நிலத்துல நான் என்ன பண்ண பாத்தீங்கன்னா, அதை அப்படியே பதிய வச்சேன். அப்புறம் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். அந்த வசனத்தை இன்னும் ஆணித்தனமா பிடிச்சிக்கினேன். அப்புறம் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துவார்.
மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீ பொல்லாப்புக்கு பயப்படி, தேவரீர் உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றுமே, கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேனே. பாருங்க, இதெல்லாம் சில வசனம் பாருங்க. எப்பயோ நான் 1994-95 தியானம் பண்ணதெல்லாம் இன்னும் பாருங்க எந்த அளவுக்கு அதை அப்படியே பதிவு பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிலத்தை ஆண்டவருடைய வசனத்தை இறுதியாக நிலத்துல விதைக்கும் போதெல்லாம், பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த வார்த்தைகளை நான் சொல்லுவேன். ஆண்டவர், நீ நல்ல மேய்ப்பரா இருக்கிறேன், நான் தாட்சி அடைய மாட்டேன் ஆண்டவரே. அந்த மனுஷன் எனக்கு விரோதியா எழும்பினாலும் நீர் ஆண்டவரே, அந்த சத்துருக்கள் எனக்கு ஒரு வழியாய் வருகிறவர்களை 7 வழியா அவர்கள் ஓடி போவார்கள் என்று சொன்னீங்க. அவன் எத்தனை பேர் எழும்பினாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நீங்க எனக்கு இருக்கிறீங்க. கவனிக்கிறீங்களா? இப்படிலாம் தேவனுடைய வசனத்தை இறுதியமாகி நிலத்துல விதைத்து இதெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சேன் பாருங்க. அதனால அதன் பேசதான் என்ன, என்னுடைய வாழ்க்கையின் தரம் மாறிக்கிட்டே வந்தது. கீழே இருந்த நானும் உயர்ந்துக்கினே வரேன். நான் எப்படி உயர்ந்து வரேன்னா, எனக்கு தெரியல, செய்யறதெல்லாம் வாக்கிது பாருங்க, செய்யற காரியம்லாம் வாக்கிது, எந்த வேலை செஞ்சாலும் அது வாக்கிது பாருங்க. அதுல ஐயோ தெரியாதனமா நான் இதை செஞ்சு நஷ்டம் அடிச்சுன்னு அப்படி ஆனதே கிடையாது பாருங்க. ஆண்டவர் அருமையாக அதை கூட இருந்து எனக்கு அறிவியும் புத்தியும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து என்ன நடத்தினார் என்பதை நான் என்னால வாணித்தனமா என்னால சொல்ல முடியும். ஆண்டவர் இப்படிலாம் நடத்தி வந்தாரு. அப்ப என்ன இதுல தெரியுது பாத்தீங்கன்னா, அப்ப சபைக்கு வருகிற நம்ம ஏதோ ஏனாத்தானமா உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் கேட்காம கண்டும் காணாம உணர்வில்லாமல் இருப்போம் என்று சொன்னால், அவர்களை தேவன் எதுக்கு ஒப்பிடுறாருன்னா, புத்தி இல்லாதவர்களுக்கு ஒப்பிடுறாரு. எதுக்கு ஒப்பிடுறாரு? புத்தி இல்லாதவர்களுக்கு ஒப்பிடுறாரு. புத்தி உள்ளவர்கள் யாரு? 5 பேர்கள் புத்தி உள்ளவர்கள், 5 பேர்கள் புத்தி இல்லாதவர்கள். இங்க அததான் சொல்றாரு பாருங்க. புத்தி இல்லாதவர்கள், நீங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லையாம். எதை கூட கொண்டு போலியாம்? என்ன கூட கொண்டு போலியாம்? பாருங்க 3ஆம் வசனம், என்னையே கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் என்னையும் கொண்டு போனார்கள். புத்தி உள்ளவர்கள் எதை கொண்டு போனார்கள்? எண்ணெயை கொண்டு போனாங்க. இது எண்ணெய் என்றால் எதுக்கு ஒப்பிடுது பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய நீதி, இதெல்லாம் யாரு எங்கிருந்து வந்தது அதெல்லாம் கூட எடுத்துக்கிட்டே போறாங்க. என்னுடைய பரிசுத்தம் இல்லை, என் தேவனுடைய பரிசுத்தம். என்னுடைய நீதி அல்ல, என் தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கொண்டு அவர் சிந்தின ரத்தத்தினால எனக்கு கிடைச்ச அந்த நீதி என் கூடவே வருது. கவனிக்கிறீங்களா? என் நீதி அவருடைய நீதி என் கூடவே வருது, அவருடைய பரிசுத்தை எனக்குள்ளே இருக்கிறது. இப்படி என்ற அறிவெல்லாம் இவங்க அறிந்து புரிந்து இதன்படி இவங்க நடக்கும் போது இவர்கள் புத்தி உள்ளவர்களா நடந்து போறாங்க. அப்ப இவங்க நம்ம கூட இவங்க எண்ணெயை கொண்டு போல, ஒருத்தவங்க எண்ணெயை கொண்டு போனாங்க. அப்ப மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்களாம். நடு ராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டார்கள் என்கிற சத்தம் உண்டாயிட்டது. என்ன ஆச்சுன்னா, மணவாளன் வந்துட்டார் என்கிற ஒரு சத்தம். எல்லாரும் தூக்கத்தில் இருக்கிறாங்க, விழித்திருக்கணும். யார் விழித்திருக்கணும்? புத்தி உள்ளவர்கள் எப்போதும் ஆயத்தமா இருப்பாங்க. புத்தி இல்லாதவங்க பார்க்கலாம், வரும்போது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படி என்று ஏனாத்தானா பேசுறவங்களும் உண்டு. அதாவது எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்கள பத்தி நான் சொல்றேன் பாருங்க. அப்ப இவருடைய வருகிறார் என்கிற சத்தத்தை கேட்ட உடனே அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்களாம். புத்தி உள்ளவர்கள் பிரயோத்திரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்கள் இடத்திலே போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார். இப்ப என்ன கேக்குறாங்க, இவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா, அவர் வரத்தான் வந்துட்டார் என்கிற ஒரு சத்தம் உண்டான, இயேசு கிறிஸ்து வந்துட்டார் என்கிற சத்தத்தை கேட்ட உடனே எல்லாம் ஆயத்தமாயிட்டாங்க. என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாம இவங்க கிட்ட கேட்கறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயை கொடுங்க அப்படின்னு கேட்கறேன். எண்ணெய் என்று சொன்னால் நான் சொல்றேன், அதாவது எனக்கு இருக்கிற விசுவாசத்தை என் மனைவிக்கு நான் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியுமா? விசுவாசம் என்பது அவங்க கையில, அவங்களுடைய விசுவாசத்தின்படி அவங்களுக்கு ஆக கடுவது. யார் விசுவாசத்தின்படி? தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். என் பரிசுத்தத்தை எடுத்து, எனக்கு கொடுத்த பரிசுத்தத்தை எடுத்து நான் என்ன பண்ண முடியாது? உங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. கொடுக்க முடியுமா? எனக்குள்ள இருக்கிற நீதியை எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆண்டவர் அதான் சொல்றாரு, தேவன் கொடுத்த நீதி, தேவன் கொடுத்த பரிசுத்தம், அவர் கொடுத்த விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அப்ப விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருது. அப்ப விசுவாசத்தின்படி நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறீங்கன்றத இங்க எடுத்து தேவன் காட்டுறாரு பாருங்க. புத்தி உள்ளவர்கள் 5 பேர் எப்போதும் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறாங்க.
புத்தி உள்ளவர்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்றாங்க. தேவன் கொடுத்த அந்த நீதியை காத்து கொள்றாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, ஏதோ உலகத்துக்காக வாழ்கிறவர்களா இருந்திருக்கிறாங்க. இவங்க ஒப்புக்குன்னா சபைக்கு வருகிறவங்களா இருந்தாங்களே கண்டி விசுவாசமும் கிடையாது. இவங்களுக்குள்ள தேவனுடைய நீதியை கொடுத்தாரு. அந்த நீதி குறித்தும் என்ன கிடையாது. அது விலையேறப்பட்ட ரட்சிப்பாச்சு. பொன்னினாலும் வெள்ளினாலும் அல்ல, குற்றமற்ற கிறிஸ்து இயேசுவினாலே ரத்தத்தினாலே நமக்கு கிடைத்த நீதி ஆட்சி என்கிற அந்த நீதி மேல குறித்தும் என்ன கிடையாது. கொஞ்சம் கூட பயபக்தியே இல்லை. என் தேவன் கொடுத்த நீதியை நான் என்ன பண்ணக்கூடாது, அவர் ஒரு நாளும் நான் துக்கப்படுத்தக்கூடாது. என்னுடைய விருப்பம் போல வாழக்கூடாது. என்னுடைய சித்தம் போல இல்ல, என் தேவனுடைய சித்தம் போல இந்த பூமியில நான் வாழ்வேன். என்னுடைய விருப்பம் போல இல்ல, என் தேவனுடைய விருப்பத்தை போல நான் வாழ்வேன். அப்படி என்ற எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கும் என்று சொன்னா கண்டிப்பா நீங்க புத்தி உள்ளவர்கள். நீங்க இது எது பாருங்க, அப்படியே ஒரு உங்களை நீங்களே வருத்தி கொண்டு வாழணும்னு அவசியமே கிடையாது. எல்லாவற்றையும் சகலத்தையும் நீங்கள் அனுபவித்து இந்த பூமியில நன்றா வாழணும். ஒன்றே ஒன்று மட்டும் நீங்க உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். என்னை மீட்டு எடுத்தால் என் தேவனுடைய நீதி எனக்குள்ள இருக்கிறது, என் தேவனுடைய பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கிறது, என் தேவனுடைய ரட்சிப்பு எனக்குள்ள இருக்குது. அதையெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா துக்கப்படுத்தி நடக்காதபடிக்கு காத்து கொள்ளுங்க. மற்றபடிலாம் நீங்க எல்லா இடத்துக்கும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போங்க, எல்லா காரியத்திலும் ஈடுபடுங்க. எங்கே போனாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுற அளவுக்கு நடந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்களா இருங்க. வேற ஒண்ணும் தேவன் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடை கொடுக்கவே இல்லை. பாருங்க, இந்த உடைய மாத்தலாமா அந்த உடைய மாத்தலாமா, வந்த உடனே கேட்பாங்க. தம்பி பாத்தீங்கன்னா கருப்பண்டு பிளாக்ல வந்திருக்கிறாரு, வரக்கூடாது. என்னப்பா நீ அதாவது சொல்லுவாங்க பிளாக் அண்ட் ட்ரெஸ் போட்டவங்க யாருங்க யாரோ ஒரு இல்ல நாஸ்திகன். நான் ஒரு வாட்டி ஒண்ணும் இல்லை, ஒரு பிளாக் ஷர்ட் போட்டுக்கின்னு ஒரு பாஸ்டர் கூட போனேன் பாருங்க. போன உடனே ஒரு பார்த்தீங்கன்னா நீ ஒரு கிறிஸ்துவ நீ பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கின்னு வந்திருக்கிற, அதெல்லாம் போடக்கூடாது, எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் என்ன கடினமா பேசினாரு பாருங்க. ரொம்ப கடினமா பேசினாரு. ஏன் போடக்கூடாது? நான் இல்லைங்களே, நாங்களாம் அதெல்லாம் போடுவோம் அப்படின்னு. இல்லை நீ போடக்கூடாது அதெல்லாம் அப்படின்னு கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் பாருங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட கோட்பாடுலாம் நமக்கு கொடுக்கவே இல்லை பாருங்க. இவங்களே ஏற்படுத்திக்கிட்டு கர்த்தர் கொடுத்தது 10 கட்டளை தான். இவங்க உண்டாக்குனது 600 சில்லற கற்பனையை உருவாக்கி வச்சுக்கினாங்க இவங்க. பாருங்க பரிசேயர்கள் அப்படிலாம் இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அநேக சபையில போனோமா முடிய ஷார்ட்டா வெட்டிக்கணும். இந்த மாதிரிலாம் முடி வச்சிருக்கூடாது. வச்சிருக்கிறாரு பாருங்க முடி. இந்த மாதிரி முடியெல்லாம் வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி உடைய போட்டுன்னு வரக்கூடாது. அப்படிலாம் கிடையாது பாருங்க. நீங்க என்ன ஒன்னாலும் முடிய எந்த ஸ்டைல்ல ஒன்னாலும் வச்சுங்க. எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமையா நம்ம வாழ்வோம். விசுவாசிக்கிறீங்க? ஆடைகளை நல்ல ஆடைகளை உடுத்தி கொள்ளுங்க. கலர் எல்லா கலரும் பிடிக்கும் ஆண்டவருக்கு. எந்த கலர் பிடிக்காதுன்னு ஆண்டவர் பாத்தீங்கன்னா பறவைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பூக்களை பாருங்க, பலவிதமான பூக்களை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். கலரா இருக்குது. அவருக்கு அந்த கலர்ல பிடிச்சதுனால மணவாளன் வருவார். நான் வரும்போது இந்த மணவாட்டியாகிய நான் அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே நான் நுழைவேன் என்கிற நம்பிக்கையோட வாழுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அததான் சொல்றாரு பாருங்க. பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குதா? ஒரு கன்னிகைக்கு ஒப்பா இருக்கிறது. நீங்க எல்லாம் கன்னிகையே, அவர் மணவாளன். நானும் நீங்கள் எல்லாரும் கன்னிகையா இருக்கிறோம். கன்னிகையா நம்ம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? கன்னிகை. மணவாளன் வரும்போது ஆயத்தமா இருக்கிறவர்களா இருக்க வேண்டும் சொல்றாரு பாருங்க. அப்படியே அவர்கள் வாங்க ஆயத்தமாய் அப்படியே அவங்க என்ன பண்ணாங்க, புறப்பட்டு போனார்களாம். வாங்குவதற்கு போனாங்க பாருங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்களோ அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். எங்க போயிட்டாங்க? எல்லாரும் கல்யாண வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. யார் போனது கல்யாண வீட்டுக்குள்ள? புத்தி உள்ளவர்கள் கல்யாண வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. புத்தி இல்லாதவங்க இப்பதான் போய் என்ன வாங்க போறாங்க? விசுவாசம் கம்மியா இருக்குது, பரிசுத்தம் இல்ல, நீதி இல்ல, இதெல்லாம் வாங்கறதுக்கு போறாங்க. எங்க போய் வாங்குவாங்க? வாங்க முடியாது. இதை வாங்குறது இல்ல, கர்த்தர் கொடுக்கிறது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். யார் அறியனா? ஆண்டவர் கொடுத்த நீதி, ஆண்டவர் கொடுத்த பரிசுத்தம், ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை குறித்து கொஞ்சம் கூட அவங்களுக்குள்ள அது மேல என்ன கிடையாது, விசுவாசம் அக்கறை இல்லாதவர்களை பார்த்து தேவன் சொல்றாரு, உங்களை நான் அறியேன். நீங்கள் எனக்காக சபைக்கு வரவே இல்லை. ஏதோ உலக வழியின்படியே நீங்கள் என்ன பண்ணீங்க, சபைக்கு ஒப்புக்காக நீங்க வந்து உலக வழக்கத்தின்படி வாழ்கிறவங்க உலகத்தில் இருந்தீங்க. ஆனா உலகத்தாரோடு கூட சேர்ந்து வாழ்ந்தீங்க. உலகத்தில் இருந்தும் உலகத்தாரா இல்லாதபடி வாழ்ந்தவர்கள் 5 பேர். அப்ப சபைக்கு வருவங்க எல்லாரும்
நான் வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கவே கூடாது. நான் என்ன பண்ணக்கூடாது, இல்ல இவங்க பரிசுத்தம் கம்மியா இருக்குது, உங்களுக்கு பரிசுத்தம் நிறைய இருக்குது, அப்படி நான் என்ன பண்ணக்கூடாது, நான் வந்து சர்வே பண்ணி கணக்கு போடக்கூடாது. அது என்னுடைய வேலை கிடையாது. யாருடைய வேலை அது? மணவாளனுடைய வேலை. அது யாருடைய வேலைங்க? அது சபைக்கு நீங்க வருகிறவங்க தொடர்ந்து வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற விதத்துல நீங்க கேட்கும் போது கர்த்தர் அறிவாரு. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். கர்த்தர் இருதயத்தில் உணர்ந்து, கர்த்தர் இருதயத்தை காண்கிறவர். நான் உங்கள் முகத்தை பார்க்கிறேன். அவர் சொல்லிட்டார், என்ன சொல்லிட்டார் பண்ணா, உங்களை அறியேன், மனுஷன் குமாரன் வருகை நாளிகையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்றார். எப்படி இருக்கணுமா? நம்ம விழித்திருங்க. விழித்திருங்கன்னா எப்போது ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்போது எந்த சமயத்திலும் ஏமாந்து போயிடக்கூடாதான். என்ன ஆகக்கூடாது? வஞ்சிக்கிறவன் என்னவா இருக்கிறான்? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறவன் ஒருவன் உண்டு. அவன் எப்படியாவது உங்களை வஞ்சித்து எப்படியாவது பாவத்தில் தள்ளுவதற்கு வகை தேடி கொண்டிருக்கிறான். பாவத்தில் வீழ்ந்து போயிடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கன்றாரு. எப்படி இருக்க சொல்றாரு? விழித்திருங்கள். அப்ப நீங்களும் நானும் விழித்திருக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்க பிரசங்கின் புத்தகம். பிரசங்கின் புத்தகத்துக்கு வாங்க. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 8ஆம் வசனம் படிங்க. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. 8ஆம் வசனம் படிங்க. விருந்து வீட்டுக்கு போவது 8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. போதும், நிறுத்திங்க. பாருங்க, ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது. சொல்லுங்க, ஒருவனுடைய ஜனன நாளை, ஜனன நாள் என்று சொன்னால் பிறந்த நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது. அப்புறம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. அப்ப பிறந்த நாளை கொண்டாடுவதை பார்க்கிலும் ஜனன நாள் ரொம்ப ரொம்ப நல்லது. ஜனன அதாவது மரண நாள் நல்லது. மரண நாள் நம்ம எல்லாரும் எத்தனை பேர் சொல்லிட்டு வந்தீங்க? எத்தனை பேர் சொல்லிட்டு வந்தீங்க? பிறக்கும் போது யாருக்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்களா? அம்மா நான் வந்துடுறேம்மா, இன்னும் ஒரு நாளைக்கு 10:30 மணிக்கெல்லாம் நான் வந்துடுறேன் அப்படின்னு யாருக்கிட்டயா சொல்லிட்டு வந்தீங்களா? அண்ணா நான் வந்துடுறேன், தங்கச்சி நான் வந்துடுறேன், அக்கா நான் வந்துடுறேன், பிறக்கும் போது யாராவது சொல்லிட்டு வந்தீங்களா? சொல்லுங்க, யாருப்பா சொல்லிட்டு வந்தது? யாராவது சொல்லிட்டு வந்தீங்களா? ஒருத்தர் கூட நம்ம சொல்லிட்டு வரல. பிறக்கும் போது எப்போ பிறப்புன்றது யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சுதான் பிறக்கும் போது கண்டிப்பாக நம்ம சொல்லிட்டு வரவே இல்லை. சொல்லாமலே நம்ம என்ன பண்ணோம்? வந்தோம். அதே மாதிரி போகும்போது எத்தனை பேர் சொல்லிட்டு போக போறீங்க? சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லிட்டு போக போறோம்? சொல்லிட்டு போக போறதும் இல்லை. சொல்லாம எப்படி வந்தோமோ அதே மாதிரி சொல்லாம தான் நம்ம என்ன பண்ண போறோம்? போக போறோம். நம்ம எல்லாருடைய முடிவு எப்படி இருக்குதுன்றது இந்த பூமியில நீங்க உங்களுடைய வாழ்நாளை குறித்து நீங்க வந்து எப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம சொல்லாம வந்தோமோ அதே மாதிரி தான் சொல்லாம போவோம். விசுவாசிக்கிறீங்களா? எப்படி நம்ம சொல்லாம வந்தோமோ அதே மாதிரி சொல்லாம போவோம். இதுதான் சத்தியம். சொல்லிட்டு யாருமே போக முடியாது. சொல்லிட்டு போற காரியம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லனா, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. 2 பிள்ளைங்க இருந்தாங்க பாருங்க ஒரு தகப்பனுக்கு. அதுல ஒரு மகன் வந்து எப்பொழுதும் எப்படிப்பட்டவனா இருந்தான் பாத்தீங்கன்னா, அப்பாவுக்கு எல்லாவற்றிலும் இடையூறாவே இருந்தான். அப்பா சொல்ற வார்த்தையை எதுவுமே கேட்கறது கிடையாது. அப்பா சொல்லுவாரு. அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு மகன் வந்து அப்பாவுக்கு எப்பவுமே இடையூறாய் பண்ணிக்கின்னு எதை சொன்னாலும் கேட்கறது கிடையாது. எதை சொன்னாலும் ஆப்போசிட்டா பண்ணுது, கீழ்ப்படிய மாட்டான். அப்படி இருக்கும்போது சரி அவனை விட்டுட்டாரு. சரி போ, உன்னுடைய விருப்பம் போல நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு விட்டுட்டாரு. 2வது இன்னொரு மகன் இருந்தான். அவங்ககிட்ட வந்து அப்பா சொல்லுவாரு, எதை சொன்னாலும் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவானா, எல்லாவற்றையும் சொல்றதை எல்லாம் செய்கிறவனா இருந்தான். கீழ்ப்படிவான், நல்லா கீழ்ப்படிவான். நல்லா கீழ்ப்படிந்து ஸ்கூலுக்கு போறது கரெக்டா போயிட்டு வருவான். போயிட்டு வந்து அப்பா சொல்றதை கேட்பான். அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு நாள் வந்துட்டு, அப்பா நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்கு போனான் பாருங்க. விளையாடிட்டு வந்து ரொம்ப டயர்ட்ல வந்து ஒரு சோபா மேல வந்து பத்துக்கிறான். ரொம்ப டயர்ட்ல வந்து ஒரு சோபா மேல வந்து பத்துக்கிறான் பாருங்க. சோபா மேல பத்துக்கும் போது அப்பா வெளியில போயிட்டு வந்து பாக்குறாரு, பிள்ளை அப்படியே சோபாவில் கையை காலை மடிக்குன்னு தூங்கி கொண்டு இருக்கிறான். அப்பா பார்த்து தூக்கி போயிட்டு பெட்ரூம்ல தூக்கி போய் போடுறாரு. பெட்ரூம்ல போட்டு அவருடைய அப்பா படுக்கிற பெட்ரூம்ல போயிட்டு படுக்க வைக்கிறாரு. இவன் விழித்திருந்து பார்த்தா அப்பாவுடைய பெட்ரூம்ல இருக்கிறான். நம்ம சோபால பத்துந்தமே அப்படின்னு சொல்லி. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம இங்க கண்ணு மூடுறோம்,
நீங்க எங்க போய் எழுந்திருப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியணும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமையை சொல்லுங்க. நம்ம கண்ணை மூடுறோம், அப்பா புள்ள பார்த்தா நம்ம சோபால பார்த்துதான் பெட்ரூம்ல இருக்கிறோமே அப்பாவுடைய ரூம்ல அப்படின்னு. இங்க நீங்க கண்ணை மூடும் போது நீங்க பரலோகத்தில் இருக்கிற அப்பாவுடைய சமூகத்துல போய் இருக்கணும்ன்ற எண்ணம் உங்க ஒவ்வொருக்குள்ளயும் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா பார்த்தாரு, பெட்ரூம்ல ஆள்ல படுத்துருக்கிறான்னு தூங்கி போய் தன்னுடைய பெட்ரூம்ல போட்டதை புள்ள எழுந்து பார்த்த உடனே அப்பாவுடைய ரூம்ல இருக்கிறோமே அப்படி. நீங்க கார்ல போறீங்க, எந்த நேரத்துல கண்ணு மூடுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, அந்த இடத்துல கண்ணு மூட வேண்டியது வரும். ட்ரெயின்ல போவீங்க, அந்த இடத்துல கண்ணு மூட வேண்டியது வரும். எங்க போனாலும் எந்த இடத்துல நீங்க மூடுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா நம்ம வரும்போது சொல்லிட்டு வரல, போகும்போது சொல்லிட்டு போக முடியாது. எத்தனை பேர் ஆமான்றீங்க? உண்மைதானே? விசுவாசிக்கிறீங்களா? எந்த நேரத்துல நம்ம கண்ணை மூடுவோன்றது நமக்கே தெரியாது. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கலாம் மரண நாள் நல்லது. நீங்கள் யாருக்காக இந்த உலகத்துல வாழுறீங்க? யாருடைய சித்தத்தை கை கொண்டு நடக்கிறீங்க? உங்களுக்காக வாழுங்களா, கர்த்தருக்காக வாழுங்க? கர்த்தருக்காக வாழ்கிறவங்க, நான் எங்க கண்ணை மூடனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் இங்க கண்ணு மூடுவேன், என் அப்பா சமூகத்துல போய் இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு உறுதியா இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த மகன் கண்ணு மூடனா அப்பாவுடைய பெட்ரூம்ல இருக்கிறது அவனுக்கே தெரியாது, ஆனா அப்பாவுடைய பெட்ரூம்ல இருக்கிறான். பார்த்து இன்றைக்கு எந்த இடத்துல நம்ம போகிறோமோ வருமோ, எந்த இடத்துல வேணாலும் அப்பா போயினே தான் இருப்பா, உட்காந்துக்கினே தான் இருப்பா, கண்ணை மூடிட்டா இருப்பா. ஆனா எங்க போய் நம்ம விழித்திருக்கிறோம் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை படிங்க. 2 தீமோத்தேயு 4:6. இங்க அதுதான் சொல்றாரு, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் அதில் முடிவு நல்லது இல்லையா? முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பூமியில நம்ம பிறந்து வாழ்ந்து கர்த்தருக்காக வாழ்ந்து அவருடைய சமூகத்திலே நம்ம போகிறது நல்லது. எடுத்துக்கொள்ளுங்க, 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4:6 படிங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே அதான் படிங்க. வானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். போதும் பாருங்க, இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஏனென்றால் நான் இப்பொழுதே வானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துடுச்சு. இவருக்கு சொல்லிட்டார், இவருக்கு புரிஞ்சிச்சு. கர்த்தருடைய வேலையெல்லாம் கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மரண தருவாய்க்கு வந்துட்டாரு. நான் தேகத்தை விட்டு பிரிய காலம் வந்துடுச்சு. தீமோத்திக்கு சொல்றாரு, நான் பிரிந்து போகிற காலம் வந்துடுச்சு. அதனால என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கிரீடம் எப்ப கொடுப்பாங்க? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஒரு மனுஷனுக்கு கப்பு எப்ப கொடுப்பாங்க? ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்களுக்கு எப்ப கொடுப்பாங்க? ஓட்டப்பந்தயத்தில் தொடங்கும் போது கொடுப்பாங்களா, இல்ல ஓடிக்கொண்டே இருக்கும் போது கொடுப்பாங்களா, முடிக்கும் போது கொடுப்பாங்களா? சொல்லுங்க தம்பி, எப்ப கொடுப்பாங்க? இல்ல இப்பதாங்க நான் ஓட தொடங்க போறேன், எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டோன்னு கொடுத்துருவாங்களா? இல்ல ஓடிக்கினே இருக்கிறாங்க, எனக்கு கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பாங்களா? ஓடிக்கினே இருக்கும் போதும் கொடுக்க மாட்டாங்க, தொடங்கும் போதும் கொடுக்க மாட்டாங்க, முடிக்கும் போதுதான் கொடுப்பாங்க. இப்ப நீங்க சபைக்கு வந்துக்கண்டு சபைக்கு வாழ்ந்து சபையில தேவனை ஆராதித்து அவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதெல்லாம் கிடைக்காது, முடிக்கும் போதுதான் கிடைக்கும். அப்ப முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்ககிட்டதான் இருக்குது. சபைக்கு கூடி வருகிற நீங்க எப்படி வேணாலும் வாழலாம், அது உங்க விருப்பம். இல்ல நான் இப்படிதான் வாழ்வேன், என் கர்த்தருக்கு பிரியமில்லாததை நான் செய்யவே மாட்டேன், தேவனுக்கு பிரியமில்லாததை நான் செய்ய மாட்டேன், இது என் தேவனுக்கு பிரியமில்ல, அதனால நான் ஓட்ட பந்தயத்தில நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், இந்த நல்ல போராட்டத்தை நான் போராடி கொண்டு இருக்கிறேன், முடிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், வலது புறமும் இடது புறமும் சாயாமல் கர்த்தரையே நோக்கி நான் ஓடுவேன். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடிச்சுட்டாரான், முடித்துட்டேன்னு சொல்றாரு. நான் ஓடிக்கின்னு இருக்கிறேன், எனக்கு கிரீடம் கிடைச்சிச்சு அப்படி சொல்லல. தொடங்க போறேன், எனக்கு கிரீடத்தை இப்பயே கொடுத்துட்டாரு இல்ல. பாருங்க, ஓட்டத்தை நான் முடித்தேன். எப்ப முடித்தாரா? ஓட்டத்தை முடித்தேன்,
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்த நாளிலே எனக்கு தரப்போகிறார். நான் போய் வாங்கிக் கொள்ள போறேன். நான் வாங்கிக் கொள்வேன், தருவார். அந்த நாளிலே எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னம் மாக்குதலையே விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருவார். யாருக்கெல்லாம் தருவாராம்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரமல்ல, என் சபை மக்களாகிய உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் அதை என்ன பண்ணணும்? ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். முடிவை நீங்க தான், உங்க கையில தான் கர்த்தர் கொடுத்துக்கிறார். முடிவு எப்படிப்பட்டதா இருக்கணும்? நீங்கள் பயணம் செய்கிற இந்த வாழ்க்கையின் நல்ல போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த பயணத்தினுடைய வாழ்க்கையில நீங்க எதை நீங்க கை கொண்டு வாழணும், எதை கை கொள்ள கூடாது என்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். கர்த்தர் இதை தொடாத, இதை பண்ணாத, அதை செய்யாத சொல்ல மாட்டாரு. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு வேண்டிய அறிவு, புத்தி, ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் கூட இருந்து உங்களுக்கு சொல்லுவார். ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவாரு. சில இடங்களிலே பரிசுத்த ஆவியாகிய தேற்றிரவாளன் உங்களோடு பேசுவார், உணர்த்துவாரு. அப்போது உணர்த்தும் போது நீங்க என்ன பண்ணணுமா? அதை சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அதை நீங்க என்ன பண்ணணுமா? அதை விட்டு விலகும் போது கர்த்தர் உதவி செய்வார். இல்லைங்க, என்னோட கர்த்தர் பேசினா யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்க கர்த்தர் பேசினா சொன்னீங்கன்னா யாருமே அதை நம்பவே மாட்டாங்க. அவங்க நம்பலனா நமக்கு என்ன வந்தது, அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்மளுடைய ஆவிலாம் உயிர்ப்பிக்கப்பட்டதுனால நம்ம இப்போ ஆண்டவரோடு நம்ம பேசுகிறவர்களா இருக்கிறோம். நமக்கு நல்லா தெரியுது, என் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதுனால ஆண்டவர் என்னோட பேசிட்டு தெரியும். அவங்க எல்லாம் மரித்து போயிருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்காது. அவங்க சொன்னா ஏத்துக்கலங்கன்னு சொன்னா ஏத்துக்கலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஏன்னா உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. மரித்து போயிருந்த ஆவியை தேவன் உயிர்ப்பித்து இப்ப இந்த ஆவியோடு தேவன் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியாகிய தேற்றிரவாளன் நம்மளோடு பேசுகிறாரு. நம்மை கண்டித்து உணர்த்துகிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. பாருங்க, எத்தனை பேர் அப்படிப்பட்ட உணர்வை இன்னைக்கு பெற்று இருக்கிறீங்க? ஆமா, நான் ஏற்றுக்கொள்றேன். நீங்க எத்தனை பேர் கை தூக்கினாலும் நான் கண்டிப்பா உங்களோட கர்த்தர் பேசினாருங்கிற, தேவன் பேசினாரா, நான் அதை ஏற்றுக்கொள்றேன். ஏன்னா என்னோட பேசுகிறத நான் உணர்கிறேன். தேவன் நல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப உங்ககிட்ட தான் இருக்குது முடிவு. யாருடையது? எந்த நேரத்துல வேணாலும் எங்க வேணாலும் டயர்ல நீங்க தூங்க வேண்டியது வரும். மரணம் என்ற தூக்கம் உங்களுக்கு வரும்போது நீங்க எங்க எழுந்திருக்க வேணும்? அப்பாவுடைய சமூகத்துல எழுந்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அது உங்ககிட்ட தான். நீங்க என்ன பண்ணணுமா? ஜாக்கிரதையாய் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் கர்த்தர் கொடுத்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் கொடுத்த நீதியை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் கொடுத்த விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பை நீங்க என்ன பண்ணாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. அந்த ரட்சிப்பு தேவன் என்னை மீட்டு எடுத்தார். பிசாசின் பிடியிலிருந்து என்னை மீட்டு எடுத்தார். பாவத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்தார். சாபத்திலிருந்து மீட்டு எடுத்தார். இன்றைக்கு நான் சுகபல ஜீவனோடு வாழ்கிறேன்னா இது எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என் கர்த்தர் என்கிறதை அறிந்து உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி உள்ளவர்களா நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். தேவன் நல்லவர். நன்றி தகப்பனே. நன்றியோடும் இந்த கால வேளையில் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என் தேவன் தாமே இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த உலகத்திலே அனுப்பினீர். அவர் வந்தார், எங்களை மீட்டு எடுத்தார். ஆண்டவரே எங்களை கோபாக்கினிக்கு உள்படுத்தாமல் எங்களை ரட்சிப்பதற்காகவே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினீரப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்காகவே மரித்தார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளில ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே பிறப்பின் நாளை காட்டிலும் மரண நாள் நல்லது. ஆண்டவரே ஆண்டவரே ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லது. நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஆண்டவரே ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம் அப்பா. நாங்களும் ஆண்டவரே ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தை நாங்கள் முடிக்கிற நாளிலே ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறவர்களா எங்களை நடத்துங்கப்பா. எங்களால் ஆண்டவரே கூடாதது எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களால செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. ஆண்டவரே என்னுடைய சாமர்த்தியமே என்னுடைய கைபலன் அல்ல, என் இயேசு கிறிஸ்துவினுடைய பலன் எங்களோடு இருக்கிறபடினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். ஒருவரை ஒருவர் கை கொடுத்து கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை காத்துக் கொள்வோம் என்று சொல்லுங்க.